இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தேர்தல் ஆணையத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைக்கிறார். சுபாஷ், விவரங்கள். இரட்டை இலை சின்ன விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு தேர்தல் ஆணையத்தில் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. மக்களவை தேர்தல் அதாவது இந்தியா முழுவதும் நடைபெற இருக்கிறது. அதிமுகவுக்கு இந்த இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என்று திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் கடந்த வாரத்தில் தேர்தல் ஆணையத்தில் மனு செய்திருந்தார். அந்த மனுவை ஏற்றுக்கொண்ட தேர்தல் ஆணையம் அதிமுக தரப்புக்கு, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு ஒரு முக்கியமான பதிலை தாக்கல் செய்ய வேண்டும். இவர் செய்திருக்கக்கூடிய மனுவுக்கு உங்களது பதில் என்ன என்ற கேள்வி கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. அந்த நோட்டீஸுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த பதில் மனுவில் ஏற்கனவே அதிமுகவின் பொதுச் செயலாளராக தேர்தல் ஆணையம் என்னை அங்கீகரித்து விட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நீதிமன்றத்திலும் இது தொடர்பான உத்தரவு உள்ளது. அதனால் சூரியமூர்த்தியின் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும், அதை ஏற்கக்கூடாது, அதில் உள்ள முறையீடுகளை முழுவதுமாக புறந்தள்ள வேண்டும் என்ற ஒரு பதிலை எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்திற்கு. தேர்தல் ஆணையம் இந்த பதிலை எப்படி எடுத்துக்கொள்ள போகிறது, அந்த பதிலின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக தேர்தல் ஆணையம் என்ன சொல்ல போகிறது என்பதை மிக முக்கியத்துவமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. மக்களவை தேர்தலுக்கான செய்தி எப்பொழுது வேண்டுமானாலும் அறிவிக்கலாம் என்ற நேரத்தில் அதிமுகவிற்கு இப்படி ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு பதில் மனு தாக்கல் செய்ய சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்ததே ஒரு பேசு பொருளாக இருந்தது. அதற்கு தற்போது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் ஆணையத்திற்கு பதில் மனு எழுதியிருக்கிறார் என்பதும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. நன்றி சுபாஷ், விரிவான விவரங்களுக்கு.